அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைவதை விட எவர் சொன்ன சொல்லானாலும் அதை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். ஒன்றும் இல்லைங்க, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு அந்த ஸ்டாக்கையும் இந்த ஸ்டாக்கையும் வாங்குறத விட நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்ச நெஞ்ச நாலேஜை வச்சு ஒரு ஸ்டாக்கை பேசிக்காக அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகிறது தாங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அதை தாங்க இந்த மார்க்கெட் மந்திரம் சேனல் மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 2025 அடி எடுத்து வைக்க போகிறோம். அப்போது 2025 20% வரைக்கும் ஹைக் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் புரோக்கரேஜ், அதாவது டொமஸ்டிக் புரோக்கரேஜான ஸ்டாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை மின்ட் பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸு, அந்த ஸ்டாக்ஸை நம்ம இந்த மார்க்கெட் மந்திரம் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வச்சு அப்ளை பண்ணி நம்ம செக்லிஸ்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட வீடியோ பார்க்கலன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துருங்க. அதில் லெசன் 1, லெசன் 2, லெசன் 3ன்னு 3 வீடியோ போட்டிருக்கோம். லெசன் 3 பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பேங்கிங் செக்டார் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாக், அதாவது ஸ்டாக் பாக்ஸோட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு 548 ரூபா 80 பைசா. இது ஆஸ் ஆன் டுடே 21 டிசம்பர். டார்கெட் ப்ரைஸு 600 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்சைட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. இந்த ஸ்டாக்கை இங்கே பாருங்கள், அம்புஜா சிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அப்படியே நம்மளோட ஃபண்டமெண்டல் செக்லிஸ்ட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். இந்த ஐட்டம்ஸ் பாருங்கள், இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். அது நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. ஸோ கம்மிங் டு இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட ஸ்டாக் ப்ரைஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா PE ரேஷியோலாம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நான் டீட்டெயிலாக ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா 10 ஸ்டாக்குக்கும் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். அதனால் ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ரெட் ஜோனில் இருக்குது, க்ரீன் ஜோனில் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் இதை டீட்டெயிலாக புரிஞ்சிக்கலாம். அடுத்து சேல்ஸ் அண்ட் ரெவென்யூலாம் இன்க்ரீஸ் ஆகுது. கேஷ் ஃப்ளோ, கரண்ட் ரேஷியோலாம் ஓரளவுக்கு எல்லாமே பெட்டராக இருக்குது. ஸோ இதான் வந்து அம்புஜா சிமெண்ட்டோட கான்செப்ட். இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபெட்ரல் பேங்கோட கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம் 194, டார்கெட் ப்ரைஸ் 250, அப்சைடு பார்த்தீங்கன்னா 18%. ஸோ இப்போ ஃபெட்ரல் பேங்கை பாருங்கள். ஃபெட்ரல் பேங்கை நான் பண்ணும்போது உங்களுக்கு அம்புஜா சிமெண்ட்டோட கம்பேரிசனும் கொடுத்துருக்கேன் ரைட் சைட்லேயே. ஸோ இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே க்ரீன் ஜோனில் இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ பட் இது ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய அனலிஸ் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவெடுக்கணும். இது ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் பர்பஸ். ஸோ ஃபெட்ரல் பேங்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளோட செக்லிஸ்ட்டில் இட்ஸ் குட் நவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் ஸ்டாக்குக்கு போயிடலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், மூணாவதாக HDFC பேங்க், இந்தியாவோட லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பேங்க். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1771.50 பைசா. டார்கெட் ப்ரைஸ் வந்து 2105, அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 18%. ஸோ அதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் செக்லிஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் தான் நமக்கு ரெட் ஜோனில் இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூனா சிம்பிளாக ட்ரூ வேல்யூன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டாக்கோட ஒரிஜினல் ட்ரூ வேல்யூ, ஒர்த் வேல்யூ. ஸோ அப்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அந்த ட்ரூ வேல்யூவை விட அதிகமாக இருக்குன்றது தான் மீனிங். அதனால தான் ரெட் ஜோனில் கொடுத்துருக்கேன். PE ரேஷியோ ஓகேவாக இருக்குது. PE ரேஷியோ ஆல்மோஸ்ட் 10 to 20 வரைக்கும் பார்க்கலாம். ஈவன் 25 கூட ஓரளவுக்கு ஓகே. PB ரேஷியோ பாருங்கள், லெஸ் 2 இருக்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் 2 இருக்கணும். இங்கே PB ரேஷியோ மட்டும்தான் கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. மற்ற எல்லா ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் ஓகேவாக இருக்குது. ஸோ ஃபோர்த் ஸ்டாக்குக்கு போயிடலாம். ஃபோர்த் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷனோட கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் 4339 ரூபா 98 பைசா. டார்கெட் ப்ரைஸ் 5717, அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 18%. ஸோ நம்ம செக்லிஸ்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது
ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் ரெட் ஜோனில் இருக்குது. அது என்னென்னா பிபி ரேஷியோ. மற்றபடி இன்ட்ரின்சிக் வேல்யூ ஓகே, அதாவது ட்ரூ வேல்யூவை விட ஸ்டாக்கோட ப்ரைஸு கம்மியாக தான் இருக்குது. பிஇ ரேஷியோ இங்கே இன்ட்ரின்சிக் வேல்யூ நீங்கள் யோசிச்சு அந்த மாதிரி டேர்மை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக அது ட்ரூ வேல்யூன்னு புரிஞ்சுக்கங்க. ஸோ ட்ரூ வேல்யூவை விட ஸ்டாக் ப்ரைஸு கம்மியாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் டேர்ம். ஸோ ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே க்ரீன் ஜோனில் இருக்குது எக்ஸப்ட் பிபி ரேஷியோ. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்கோட கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1288 ரூபா 40 பைசா, அப்சைட் 20%, டார்கெட் ப்ரைஸ் 1560. ஸோ அதோட செக்லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ஃபேக்டர் மட்டும்தான் ரெட் ஜோனில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் பிபி ரேஷியோ அண்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ. மீதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் ஜோனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பேங்கிங் ஸ்டாக். ஒன்று வந்து ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஆக்சுவலாக பேங்கிங் செக்டாரை மட்டும் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃபேக்டர்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் 3ல் வந்து போட்டிருக்கோம், டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். லைக் காசா ரேஷியோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும். என்பிஏ பார்க்கணும், அதாவது நான் பர்ஃபார்மன்ஸ் அசட் வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணணும். அது என்னென்னா நம்ம கொடுக்குற கடன் வந்து அவங்களால திருப்பி வாங்க முடியுதா, அதாவது எவ்வளோ லோன் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து மீதி அவங்களால எவ்வளோ வாங்க முடியலன்ற பர்சன்டேஜ் தான் என்பிஏ, நான் பர்ஃபார்மன்ஸ் அசட். பேங்கிங்கோட மெயின் பிஸ்னஸே உங்களுக்கு தெரியும் லோன் கொடுக்கறது தான். அப்போது ஒரு பேங்க் வந்து லோன் கொடுத்துச்சுன்னா அவங்களால எவ்வளோ வாங்க முடியல, 100 ரூபா கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வாங்க திருப்பி முடியலன்றது தான் வந்து என்பிஏ. நிறைய பேங்க்குக்கு நான் அந்த லெசன் 3ல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் 100 ரூபா லோன் கொடுத்தாங்கன்னா 33 பைசா அவங்களால திரும்பி வாங்க முடியல. அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக என்பிஏ பர்சன்டேஜ். நீங்கள் ஒரு இதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்ம வந்து 6th ஸ்டாக்கு போயிடலாம். அது என்னென்னா இந்தியன் ஹோட்டல். ஓகேங்களா? ஸோ அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 854 ரூபா 10 பைசா, டார்கெட் ப்ரைஸ் வந்து 930, அப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. நம்ம செக்லிஸ்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓ மை காட் 4 ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டாக்கில் நம்ம இறங்கணும். இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தா ட்ரூ வேல்யூட பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. பி ரேஷியோவும் ரெட் ஜோனில் இருக்குது, விச் மீன்ஸ் மோர் தென் 20-25 இருக்குது. நான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் இந்த செக்லிஸ்ட் அவங்க ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டாக்கும் அவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வீடியோ ரொம்ப பெருசாக போகும், வேறு ஒன்றும் கிடையாது. பிபி ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் இருக்குது. ப்ராஃபிட் பாருங்கள், ஐ திங்க் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலை, அதனால தான் ரெட் ஜோனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நான் ஏன் திரும்ப கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து நீங்களும் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் 7th ஸ்டாக்குக்கு போயிடலாம். 7th என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு 242 ரூபா 70 பைசா, டார்கெட் ப்ரைஸ் வந்து 295, 16% வந்து அப்சைட் எதிர்பார்க்குறாங்க. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு, அதாவது 2025 தான் வந்து இந்த ஃபுல் பர்சன்டேஜை கொடுத்துருக்காங்க. அது எப்போ நடக்கலாம், மேபி மிட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர், அதாவது மே ஜூனில் இருக்கலாம், இல்லை நவம்பரில் கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மந்த்லாம் கொடுக்கல, டோட்டல் 1 இயர் டார்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அதை கேர்ஃபுல்லாக நம்ம புரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டாக்கில் எப்பயுமே இறங்கணும். ஸோ இதை செக்லிஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது லக்ஷ்மி ஆர்கானிக் பாருங்கள், 5 ஃபேக்டர்ஸ் ரெட் ஜோனில் இருக்குது. அது என்னென்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ, ட்ரூ வேல்யூட ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ ரெண்டுமே ரெட் ஜோனில் இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் இருக்குது. சேல் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ப்ராஃபிட் கம்மியாகுது. இதை நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணணும். நீங்கள் மறுபடியும் நான் செக் பண்ணி லிஸ்ட்டில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். பட் யூ ஹேவ் டு கன்சிடர், நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரையாரிட்டி தரணும் இந்த ஸ்டாக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. ஏன்னா ஒரு கம்பெனியோட சேல் அதிகமாகுது, ஆனால் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குன்னா என்ன ரீசனாக இருக்குன்னு யூ ஹேவ் டு கிராஸ் செக். டோட்டல் ரேஷியோவும் ரெட் ஜோனில் இருக்குது. கேஷ் ஃப்ளோ ஓகேவாக இருக்குது ஓரளவுக்கு, கரண்ட் ரேஷியோவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக் மூவ் பண்ணிடலாம். அதாவது 8th ஸ்டாக்கு மகேந்திரா அண்ட் மகேந்திரா MNM. ஸோ அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2906 ரூபா, டார்கெட் ப்ரைஸ் வந்து 3635, அப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 19%. ஸோ செக்லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இதுலேயும் பாருங்கள் 4 ஃபேக்டர்ஸ் வந்து ரெட் ஜோனில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இன்ட்ரென்சிக், பிஇ, பிபி ரேஷியோ கடந்த 3 ஸ்டாக்கும் அப்படி தான் இருந்துச்சு.
இதுக்கும் அப்படி தான் இருக்குது. கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஐ டோன்ட் நோ, நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கணும். நம்ம செக்லிஸ்ட் படி கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை தான் செக் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து ஒரு கம்பெனி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு கேஷ் இருந்ததுன்னா, ஃப்ரீ கேஷ் இருந்ததுன்னா அவங்க எந்த டெசிஷன் வேணாலும் தைரியமாக எடுக்கலாம். அதான் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ செக் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ நம்ம அடுத்த ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணிடலாம். மேன்கைண்ட் சர்விங் லைஃப், அது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2805 ரூபாய் இருக்குது. டார்கெட் ப்ரைஸ் 3100 ரூபாய் இருக்குது. அப்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 18% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து செக்லிஸ்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கும்பொழுது நமக்கு வந்து 4 ஃபேக்டர் வந்து ரெட் ஜோனில் இருக்குது. அதில் கேஷ் ஃப்ளோன்ற ஒரு முக்கியமான ஜோனும் ரெட்டில் இருக்குது. அதர்வைஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே இப்போ க்ரீனில் இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ, பிஇ ரேஷியோவும் பிபி ரேஷியோவும் ரெட் ஜோன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்குக்கு போயிடலாம். தட் இஸ் ஜொமேட்டோ. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 282, டார்கெட் ப்ரைஸ் வந்து 325, அப்சைட் 19%. ஸோ ஜொமேட்டோ வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது அகெயின் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேக்டர் இருக்குது. டோட்டல் ரேஷியோ ரெட் ஜோனில் இருக்குது. பிபி இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டு போயிடுவீங்க. நீங்கள் ஒரு ஓப்பன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 300 சம்திங் இருந்தது நான் லாஸ்ட் வீக் செக் பண்ணும்பொழுது. இப்போ நான் பார்க்கல, ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிங்க. பட் ஹவவர் மோர் தென் 10 to 20 இருந்தாலே 100% ரெட் ஜோன் தான் அது. இன்ட்ரென்சிக் வேல்யூவும் ரெட் ஜோனில் இருக்குது. ஸோ கேஷ் ஃப்ளோ ஓகே, கரண்ட் ரேஷியோ ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி தான் கரண்ட் ரேஷியோ. டோட்டல் ரேஷியோன்றது டோட்டல் அசட் பை டோட்டல் லைபிலிட்டி. ஸோ அந்த சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அதை பண்ணிட்டேன். எடிட்டிங்கில் சின்ன மிஸ்டேக் இருந்தது, லொக்கேஷன் மாறி டைப் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கால் கொடுத்தாலோ, இல்லை ஏதோ நியூஸில் வந்தாலோ, இல்லை ஷார்ட்ஸில் பார்த்தாலோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்டாக்கில் இன்வால்வ் ஆக வேணாம். இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக, அதாவது பேசிக்காக ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுங்கள். இந்த 9 ஃபேக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பெரிய கஷ்டமே கிடையாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு பேசிக்காக தான் நம்ம கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளே ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு ஒரு ஸ்டாக் இப்போ அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு இன்வால்வ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்மளுடைய கேபிட்டல் ஃபெயிலியர் ஆகாது. அதனால் எப்பயுமே இந்த ஸ்டாக்கை வந்து எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் பேசிக்காக அனலைஸ் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலோட பேலன்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. லைக் வந்து ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட் எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கான வீடியோலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எடிட்டிங் பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை முடிச்ச உடனே டெஃபினட்டாக அப்லோட் பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. தயவுசெய்து இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நன்றி, வணக்கம்.